பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இந்தியா போன்ற டாப் 3 டீம்ஸை எவனாவது ஒருத்தன் டம்பிள் பண்ணி அந்த டீம் உள்ள போக தடுமாறும் போது இன்ட்ரெஸ்டிங் ஆகும். உதாரணத்துக்கு நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த 2 டோர்னமெண்ட், அதாவது 2023ல ODI ஃபார்மட், 22ல வந்து T20 ஃபார்மட். இந்த 2 வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமா லாஸ்ட் தடவை வந்துட்டு நம்மளுடைய ஆப்கானிஸ்தான் ஒரு வேற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 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 விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இது போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு 2022லயே பாத்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு ஃபைனல்ஸ்க்கு வரல. அது ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. ஸ்ரீலங்கா வர்சஸ் பாகிஸ்தான் ஃபைனல்ஸா போயிருச்சு. அது வியூவர்ஷிப்பை கம்மி தான் பண்ணும் இந்தியா இல்லைன்னா. பட் நான் சொல்றது இந்தியா ஒரு பக்கம், பட் இந்தியா லைட்டா ஒரு டவுன்ஃபால் மாதிரி பார்த்து திரும்ப ஏஞ்சி வந்துச்சுன்னா வெறித்தனமா இருக்கும். இந்தியன் வியூவர்ஷிப்லாம் எகிரி போயிடும். அந்த மாதிரிலாம் அது நடக்குமா? ஆப்கானிஸ்தான் 2022ல பண்ண மாதிரி வந்து மீண்டும் வந்து ஒரு ஜிங்ஸை கொடுக்குமா? செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்குமா நம்மளுடைய ஆப்கானிஸ்தான்? அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கும்போது தான் இது இன்னும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது அப்படிங்கிறத நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 2023ல 2022ல அப்படின்றது எல்லாமே அவங்கள்ட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் 22ல சூப்பர் 4 வரைக்கும் வந்து அவங்க 23ல திரும்ப 51 ஃபார்மட் வரும்போது அதை வந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. பட் T20 ஃபார்மட் அவங்களுக்காகவே வச்ச ஒரு ஃபார்மட். ஸோ அதுல ஆப்கானிஸ்தான் ஒரு டீம் நல்லாவே ஜிங்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு. ஸோ 2022ல ஜிங்ஸ் பண்ண மாதிரி ஆப்கானிஸ்தான் இந்த தடவை ஏதாவது ஒரு டாப் டீம் ஜிங்ஸ் பண்ணுச்சுன்னா வெறித்தனமா இருக்கும். ஸோ இது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது இந்த டோர்னமெண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம். இல்லைன்னா மீண்டும் இந்தியா ஹாங்காங் மேட்ச்லாம் யாரா பார்ப்பா, இந்தியா ஓமன் மேட்ச்லாம் எவன்டா பார்ப்பான் அப்படின்னு அந்த மாதிரி மேட்சஸ்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்கப் போயிடும்.